ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட வந்திருக்கேன். ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளியே போகும்போது வந்துட்டு 100 மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அவனுங்க பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிட்டானுங்க. என்னடா இது 5 பால்ஸ் தான் போடுறான், இன்னொருத்தர் என்னடா கன்சிகேட்டிவாக 10 பால்ஸ் போடுறான், என்னடா இது ஓவர்ஸே காட்ட மாட்டாங்க அப்படின்னு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆனானுங்க. அப்போ தான் வந்துட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே நிறைய பேருக்கு இந்த ஃபார்மேட்டை பற்றி தெரில. ப்ளஸ் சோஷியல் மீடியாவிலையுமே நான் நிறைய பார்த்துருக்கேன், லைக் 100ஓட ஃபார்மேட்டோட டவுட்ஸ்லாம். ஸோ அதனால் என்ன யோசிச்சேன்னா, ஓகே 100 ஃபார்மேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சேன். எப்பயுமே நம்ம சேனலில் யூஸ்வலாக ஐபிஎல் அப்டேட்ஸு, டீம் இந்தியா நியூஸ் அப்டேட்டு, சிஎஸ்கே அப்டேட்டு, ட்ரேட் ரூமர் பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாபிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 100ஓட ஃபார்மேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். 100னா என்ன, ஐபிஎல் மாதிரியா அப்படின்னு கேட்பாங்க. 100 பாலா, ஓவர் இல்லையா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் இன்றைக்கி வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்ராண்ட். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், 100னா என்ன? முதல்ல ஒரு பேசிக்கான கொஸ்டினே வந்துட்டு 100 வந்துட்டு கிரிக்கெட் டோர்னமெண்ட் மட்டும் இல்லை, அது ஒரு கிரிக்கெட் ஃபார்மேட்டும் கூட. எப்படி டெஸ்ட் கிரிக்கெட் இருக்கோ, ஓடிஐ இருக்கோ, T20 இருக்கோ, அதே மாதிரி வந்துட்டு 100 வந்துட்டு ஒரு ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் கிரிக்கெட் போர்டு, அதாவது இசிபி கிரியேட் பண்ணாங்க. இதை அஃபிஷியலாக 2021 டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இது ரொம்ப நாளாக இவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபார்மேட் தான். லைக் எப்படி 2008 7 முன்னாடி, லைக் 2005-6 தான் T20 ஃபார்மேட் வந்துச்சு. அதுக்கு வந்துட்டு நிறைய வருஷம் யோசிச்சுட்டு இருந்தாங்க, லைக் கிரிக்கெட் எப்படி இன்னும் என்டர்டைனிங் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி. இசிபி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்துட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தாங்க. லைக் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் ரூல்ஸ்லாம். ஏன்னா நான் பேட்ஸ்மேனுக்கும் சரி பவுலருக்கும் சரி அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆனால் தான் இந்த ஃபார்மேட் வந்துட்டு கிளிக் ஆகும். ப்ளஸ் வந்துட்டு ஐசியும் அப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இசிபி இதை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இங்கிலாண்டில் வந்துட்டு ஃபுட்பாலு, ரக்பி, டென்னிஸு, ஃபார்முலா 1 எல்லா யங்ஸ்டர்ஸும் இந்த சைடு போக ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் நாட் லைக் இந்தியன் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு பயங்கரமாக கிரிக்கெட் அடிக்ஸாக இருப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி இசிபியில் அதனால் இசிபி என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, கிரிக்கெட்டை சிம்பிள் பண்ணால் புது ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்றதுக்காக தான். அதோட ரிசல்ட்டாக வந்தது தான் இந்த 100 ஃபார்மேட் அவங்க கண்டுபிடிச்சது. ஒய் 100 பால்ஸ் அப்படின்னு கேட்டால், இப்போ எல்லாருமே கேட்குற பிக்கஸ்ட் கொஸ்டின் தான், 100 பால்ஸ் தான் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. T20 ஆல்ரெடி 120 பால்ஸ் இருக்குது, 20 பால்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது மோர் கமர்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ் தான். ஏன்னா ஒரு புது ஒருத்தர் கிரிக்கெட் புதுசாக பார்க்குறாங்கன்னா 20 ஓவர்ஸ், பவர் பிளே, ரிக்வயர்ட் ரன் ரேட்டு, ஓவர் ரேட்டுன்னு அவங்களுக்கு அதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இன்ஸ்டெட் வந்துட்டு ஒரு டீமுக்கு 100 பால், அவ்வளோதான். 100 பால் முடிஞ்சதும் இன்னிங்ஸ் ஓவர், சிம்பிள். இது வந்துட்டு ஒரு குழந்தைக்கு கூட ஈஸியாக புரிய வைக்கும் கிரிக்கெட்டை. ஸோ கிரிக்கெட் தெரியாத ஆடியன்ஸையும் இது உள்ளே கொண்டு வரதுக்கான மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ் தான் இந்த 100 ஈஸியாக சொல்லணும்னா. மேட்ச்சு எப்படி நடக்கும், லைக் யூஸ்வலாக இது எப்படி நடக்கும், லைக் டெஸ்ட் கிரிக்கெட்னா 2 இன்னிங்ஸ் இருக்கும். 50 ஓவர்ஸ்னால் 50 ஓவர்ஸ் ஆடுவாங்க, 50 ஓவர்ஸ் சேஸ் பண்ணுவாங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எம்ஐ லண்டன் வந்துட்டு ஒரு லீகல் 100 பால்ஸ் ஆடுறாங்க. அந்த 100 பால்ஸ்க்கு ஒரு 175 ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா, நெக்ஸ்ட் ஆடுற டீம் வந்துட்டு 176 100 பால்ஸ்குள்ளே அடிச்சிட்டாங்க, இல்லை 100 பால் அடிக்கிறாங்கன்னா அவங்க வந்துட்டு வின் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், சிம்பிள். எல்லா ஃபார்மேட்டும் இருக்கிற மாதிரி தான், பட் டெஸ்ட் மாதிரி கிடையாது. இதில் ஓவர் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் நிறைய பேர் கேட்டது. 100ல் ட்ரெடிஷ்னல் ஓவர் கான்செப்ட் இல்லையா அப்படின்னு. நார்மல் கிரிக்கெட்டில் 1 ஓவருக்கு 6 பால்ஸு. ஆனால் பவுலர்ஸ்க்கு இங்கே ஒரு செட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. செட்டில் 5 பவுல்ஸ் வந்துட்டு பவுல் பண்ணலாம். கேப்டன் டிசைட் பண்ணாங்கன்னா அதே பவுலர் வந்துட்டு இன்னும் 5 பால்ஸ் கண்டினியூ பண்ணலாம். அதாவது டோட்டலாக 10 கன்சிகேட்டிவ் பால்ஸ் போடலாம். இது வந்துட்டு எதுக்குன்னா கேம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. லைக் கன்சிகேட்டிவாக ஒரு பவுலர் வந்துட்டு 10 பால்ஸ் போட்டாங்கன்னா பெருசாக ஃபீல்ட் செட் உள்ளலாம் மாற்ற மாட்டாங்க, எந்த லைனில் போடுவாங்க அந்த பிளான்ஸ்லாம் இருக்கும். ஸோ எவ்ரி 5 பால்ஸுக்கு ஃபீல்டு மாற்றுறது இல்லாமல் அதனால் டைம் சேவ் ஆகும். ஸோ கேமும் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஒரு ரீசன். அதுக்கடுத்து பவுலர் மேக்ஸிமம் எவ்வளோ பால் வேணாலும் போடலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஆக்சுவலாக இல்லை, ஒரு பவுலர் வந்துட்டு மேக்ஸிமம் 20 பால்ஸ் தான். அதாவது T20 வந்துட்டு 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க, 24 பால்ஸ் போடுவாங்க. இங்கே 20 டெலிவரி. ஸோ அதனால் வந்துட்டு பவுலர்ஸ்க்கு வந்துட்டு சேம் ஒர்க் லோட் கான்செப்ட் தான். இதில் சேஞ்ச் ஆஃப் எண்ட்ஸ், அதாவது இப்போ ஒரு 6 பால் போட்டதுக்கப்புறம் இந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு வந்து போடுவாங்க. ஸோ எண்டு மாற்றிட்டே இருப்பாங்க ஓவரில். நார்மல் கிரிக்கெட்டில் இப்படி தான் நடக்கும். ஆனால் 100ல் எப்படின்னா எவ்ரி 10 பால்ஸ்க்கு அப்புறம் தான் எண்ட்ஸை சேஞ்ச் பண்ணுவாங்க. இதுவுமே அன்னெசரியாக டிலே அவாய்ட் பண்ணுறதுக்காக.
ஃபாஸ்ட்டாக கேமை வந்துட்டு இன்னும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்காக ரீசன் தான் இது. தென் பவர் பிளே ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. லைக் 100 பால்ஸ் தான் இருக்குது, பவர் பிளே இருக்கா அப்படின்னா எஸ் இருக்குது. மேட்சோட ஃபர்ஸ்ட் 25 பால்ஸ் பவர் பிளே வந்துட்டு இந்த 25 பால்ஸில் 30 யார்ட் சர்க்கிள்குள்ளே வெளியே 2 ஃபீல்டர்ஸ் தான் இருக்க முடியும். சேம் T20 கிரிக்கெட்டில் 6 ஓவர்ஸ் பவர் பிளேனா இதில் வந்துட்டு 25 பால்ஸ், ஆல்மோஸ்ட் 4 ஓவர்ஸ் 1 பால் அப்படின்ற மாதிரி. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ஃபர்ஸ்ட்லேருந்தே பவுண்டரி சிக்ஸஸ் பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகம். ஃபேன்ஸ்க்கும் எக்ஸைட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். லைக் 36 பால்ஸ் எவ்வளோ இருக்குது, 25 பால்ஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ அதனால் இன்னும் அக்ரெசிவாக பேட்ஸ்மேன்ஸ் போகிறதுனால இன்னும் அந்த கேம் ஸ்பீட், லைக் இதோட மெயின் இதுவே வந்து இந்த கேம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது தான். இதில் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. லைக் 100ல் வந்துட்டு 2.5 மினிட்ஸ் தருவாங்க. லைக் எப்படி கோச் வந்துட்டு அவங்களோட பிளான்ஸ் சொல்கிறது, bowling பிளான்ஸோ, பேட்டிங் அப்ரோச்சோ, ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸோ, ஏதாவது மொமெண்டம் சேஸ் பண்ணுறதுக்கு டைம் அவுட்ஸ் இருக்குது. தென் டை ஆனால் என்ன, இது ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் வந்துட்டு நிறைய பேர் நான் ரெடிட்டில் போட்டும் பார்த்தேன். இப்போ சப்போஸ் 2 டீமும் டை ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்துட்டு 170 2 பேரும் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? சூப்பர் ஓவர் இல்லை. ஆக்சுவலாக இதில் இங்கே யூஸ் பண்ணுறது என்னன்னா சூப்பர் 5. ஈச் டீமுக்கு வந்துட்டு 5 பால்ஸ் தருவாங்க. அதில் யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். சப்போஸ் அதுவும் டை ஆச்சு அப்படின்னா அகைன் சூப்பர் 5. லைக் இந்த மாதிரி பவுண்டரி கவுண்ட்ஸில் வின் பண்ணுற கான்செப்ட்லாம் வந்துட்டு இதுலேயும் கிடையாது. லைக் இப்போது ஓடிஐ கிரிக்கெட்லேயும் சரி, T20 கிரிக்கெட்லேயும் சரி, அதெல்லாம் வந்துட்டு தூக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு டீம்ஸ் வந்துட்டு 8 டீம் ஆடுறாங்க 100ல். உமன்ஸும் சரி மென்ஸும் சரி ரெண்டுமே சேம் டீமாக தான் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் MIL 100 இருக்காங்கன்னா அவங்களோட மேல்ஸ் டீமும் இருக்கும், உமன்ஸ் டீமும் இருக்கும். அந்த மாதிரி கான்டெஸ்ட் பண்ணுவாங்க. லைக் இங்கிலாண்டோட எல்லா ஆக்சுவலாக இந்த 100 பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டார்ஸ் ஆடுவாங்க. லைக் IPL மாதிரியே வந்துட்டு ஒரு கான்செப்டில் செஞ்சது தான். இதில் வந்துட்டு லைக் இவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதில் நிறைய கிரிட்டிசிசமும் இருக்குது இந்த 100 ஃபார்மேட்டில். லைக் எல்லாரும் சப்போர்ட் பண்ணலை ஆக்சுவலாக. ஆல்ரெடி T20 இருக்கும்போது எதுக்கு இன்னும் ஷார்ட் ஃபார்மேட் எதுக்கு? சில ஃபேன்ஸ் சொன்னாங்க கிரிக்கெட்டோட ட்ரெடிஷ்னல் பியூட்டியே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, ஓவர்ஸை ரிமூவ் பண்ணுறது தேவையில்லாதது, இதனால் வந்துட்டு கவுண்டி கிரிக்கெட்டோடைய ஆடியன்ஸ் கம்மியாகும் அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சைடு இப்படி இருக்குன்னா கண்டிப்பாக இன்னொரு சைடு லவ்வும் இருக்கும். ஆனால் இதை சப்போர்ட் பண்ணுறவங்க வந்துட்டு புது ஆடியன்ஸ் நிறைய வராங்க, ஃபேமிலிஸ் நிறைய பார்க்குறாங்க. ஆக்சுவலாக கிட்ஸ் நிறைய பார்க்குறாங்க. உமன்ஸ் கிரிக்கெட்டை பார்க்கறது அதிகமாக இருக்குது. லைக் 100 வந்ததுக்கப்புறம் டிவி ரேட்டிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த மியூசிக், லைட் ஷோ, ஃபேன் இன்ட்ராக்ஷனு எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் ஆக்சுவலாக பிடிச்சிருக்கு. இது வந்துட்டு ஆக்சுவலாக ஃபேக்ட். அதாவது ECB என்ன பண்ணணும், அச்சீவ் பண்ணணும்னு இந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்க, இந்த ஃபார்மேட்டை கொண்டு வந்தாங்களோ அது ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறம் நிறைய ஃபேன் டிபேட்ஸும் வந்துட்டு எக்ஸ் பிளாட்ஃபார்மில் போவோம். லைக் IPL பெட்டரா 100 பெட்டரா அப்படின்னு. ஆக்சுவலாக ரெண்டுமே கம்பேரே பண்ணக்கூடாது. அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஆஃப் டோர்னமெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிச்சும் சரி, ஆடியன்ஸும் சரி, பிளேயர்ஸும் சரி. ஸோ ரூல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே எக்ஸைட்மெண்ட் 2 ஃபார்மேட்லேயும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இப்போது பொறுத்த வரைக்கும் 100 கிரிக்கெட் வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா, ODIக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா, T20க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது கிரிக்கெட்டுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ கைஸ், உங்களுக்கு என்ன தோணுது? 100 ஃபியூச்சரில் வந்துட்டு IPL மாதிரி ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் டோர்னமெண்ட் ஆகுமா, இல்லைனா T20 தான் எப்பயுமே கிங்காக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிரிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கைஸ், உங்களுக்கு ஏதாவது 100 ஃபார்மேட்டில் டவுட் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென், பை பை கைஸ்.